ஹalleluya, ஹalleluya. கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவருடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஹalleluya. அளவில்லாத கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில காண செய்திருக்கிறார். ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு நம்ம இதுவரைக்கும் ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய கிருபைகளை நினைத்து, அவருடைய மகத்துவங்களை நினைத்து அவரை பாடும்படியாக நாம் அவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். ஹalleluya. சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையா இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஹalleluya. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையா இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையா இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே.
சமூகத்தில் ஹalleluya அவருக்கு துதி செலுத்துகிறவர்களாக ஐயா வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க உம் நாமம் வாழ்க எளிமையான என்றும் நிறைப்பவரே எங்கள் ஒளிமயமே உள்ளத்தின் ஆறுதலே சொல்லுங்க எங்கள் ஒளிமயமே ஆமென் உள்ளத்தின் ஆறுதலே ஐயா வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க உம் நாமம் சொல்லுங்க சொல்லுங்க ஐயா வாழ்க வாழ்க ஆமென் ஐயா வாழ்க கூரை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே சொல்லுங்க ஹalleluya ஆமென் கோடி ஸ்தோத்திரமே பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே பாவக்கரை போக்கும் கல்வாரி நாயகரே ஐயா வாழ்க உம் நாமம் வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க சொல்லுங்க ஐயா வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க தேவனுக்கே மகிமை எங்கள் தெய்வத்திற்கே மகிமை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை ஐயா வாழ்க உம் நாமம் வாழ்க வாழ்க மறுபடி சொல்லுங்க சொல்லுங்க ஐயா வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க உம் நாமம் வாழ்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க ஹalleluya ஹalleluya நீ நல்லவர் ஆண்டவரே நீர் கிருபையுள்ளவர் அப்பா மகிமை நிறைந்தவரே எங்கள் குறைகளை போக்குகிற வல்லவரே ஹalleluya 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 உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக நீரே எங்கள் மத்தியிலே உயர்ந்திருப்பீராக நீரே எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக ஹalleluya எல்லாரும் கொஞ்ச நேரம் சத்தம் உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே ஹalleluya அவருக்கு மகிமையை அவருக்கு துதியை செலுத்துவோம் ஹalleluya ஹalleluya நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர் ஆண்டவரே கிருபையுள்ளவரே மை துதிக்கிறோம் அப்பா மகிமை நிறைந்தவரே மை துதிக்கிறோம் ஆண்டவரே மாட்சிமை உடையவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya எளிமையான எங்களை நினைத்தவரே தாழ்வில் இருந்த எங்களை நினைத்தவரே ஹalleluya ஹalleluya ஹalleluya
உடைய கிருபைகளை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய மகிமையை எண்ணி நாங்கள் உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆச்சரியமானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அதிசயமானவரே, உம்மை துதிக்கிறோம். நல்ல சத்தம் உயர்த்தி வாய்களை திறந்து ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய நாமத்தை அறிக்கையிட்டு அவருடைய துதியை நம்ம வாய் நிறைய சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. என் வாயை விரிவாய் திற, அதை நான் நன்மையினால் நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறாரே. நம்முடைய வாய்களை விரிவாய் திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர் ஆண்டவரே, கிருபை உள்ளவரே, மகிமை உள்ளவரே, மாட்சிமை உடையவரே. உடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஓ ரகதன லரமோ ஷகதன லரதியந்தர பலவோ, ஓ ரிமகதன ரகதன லரதியந்தர பலவோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக, நீர் எங்கள் மத்தியிலே உயர்ந்திருப்பீராக ராஜா. நீங்க எங்க மத்தியிலே ஹல்லேலூயா பிரசன்னரா இருப்பீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உடைய சமூகத்திலே கொண்டு வந்து ஹல்லேலூயா எங்களை மகிழ பண்ணுகிறவர், உடைய சமூகத்திலே கொண்டு வந்து எங்களை பரிசுத்தமாக்குகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. சொல்லுங்க, ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம். ஆமென். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். சொல்லுங்க, உம்மை தேடுகிற மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்த. ஆமென் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே. இங்கு பாடுகிற, ஆமாப்பா, பரிசுத்தமாகட்டுமே. சொல்லுங்க, இங்கு பாடுகிற, இங்கு பாடுகிற. ஆமென், பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க, வாழ்க, உம். ஆமாப்பா, உங்க நாமம் எங்க நாவினால உயர்த்தப்படுவதாக. வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை போற்றும்படியாக, அவரை துதிக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக அவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், அவர் எந்த மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையிலே நம்மை நடக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையிலே நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறைவில்லாதபடிக்கு நம்மை வாழச் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். சேர்ந்து பாடி ஒரு பாடலை பாடி
கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், போற்றி போற்றி துதித்திடுவோம் தேவனை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. சொல்லுங்க, போற்றி போற்றி துதித்திடுவோம். ஆமென். பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம், பாடி பாடி உயர்த்திடுவோம். ஆனந்தமாய் அவரை நாடி இயேசுவை. ஆனந்தமாய் அவரை ஆராதனை செய்திடுவோம் இயேசுவே. புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார். குறைவில்லாத வாழ்வை வாழச் செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன், யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன். சொல்லுங்க, புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரே ஈரே போற்றி பாடுவேன், யெகோவா ஈரே ஈரே போற்றி பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. சொல்லுங்க, போற்றி போற்றி. ஆமென். பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம். ஆனந்தமாய் அவரை நாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார். மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன், யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன். சொல்லுங்க, ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார். மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன், யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம். ஆமென். பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம், பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. போற்றி போற்றி துதித்திடுவோம் நல்ல முழு உள்ளத்தோட. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம். கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்முன் விருந்தளித்தார். ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிசி நிசி என்று பாடுவேன், யெகோவா நிசி நிசி என்று பாடுவேன். சொல்லுங்க, கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார். சத்துருக்கள்
பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார். நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார். பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார். எகோ வருவா என்று பாடுவேன். எகோ வருவா என்று பாடுவேன். பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார். நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார். பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார். எகோ வருவா என்று பாடுவேன். சொல்லுங்க, எகோவா. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. போற்றி போற்றி துதித்திடுவோம். பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம். ஆமென். ஆனந்தமாய் ஆராதனை செய்திடுவோம். மறுபடியும் சொல்லுங்க, போற்றி 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 துதித்திடுவோம். ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா. ஆமென். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமாய் பாடுறீங்க? ஹalleluya. அவர் நல்லவர். ஹalleluya. அவர் நித்தமும் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றும். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். ஹalleluya. நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்திருக்கிறார். எத்தனை நன்மைகளை, எத்தனை ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில காண செய்திருக்கிறார். நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து வர, வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அவ்வளவு ஆச்சரியம் உள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரை போற்றாமல், அவரை துதிக்காமல், அவரை பாடாமல் நம்மளால இருக்கவே முடியாது. அவ்வளவு ஆச்சரியமானவைகளை செய்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில. சேர்ந்து கரங்களை தட்டி நல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே இந்த நன்மைகள் எல்லாம் எனக்கு செய்திருக்கிறே, என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்திருக்கிறீரே, உள்ள இடங்களில் என்னை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறீரே, அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை கொண்டு வருகிறீரே என்று சொல்லி ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து முழு உள்ளத்தோடு அவருக்கு ஆராதனை செலுத்துவோம். ஹalleluya. போற்றி போற்றி துதித்திடுவோம். பாடி பாடி உயர்த்திடுவோம். சொல்லுங்க, போற்றி போற்றி துதித்திடுவோம். ஆனந்தமாய் அவரை ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம். சொல்லுங்க மறுபடியுமாய், போற்றி போற்றி துதித்திடுவோம். ஆமென்.
நிற்கிறோம் அப்பா, உம்மையே நாடி நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ சர்வ வல்லமை உள்ளவர், எங்கள் ஆத்துமாவை தேற்றுகிறவர். ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே, நீர் என்னோட கூட இருக்கிறீர். யெகோவா ராஃபாவாக, சுகம் தருகிறவராக, எனக்கு ஆலோசனை தருகிறவராக, எனக்கு ஜெயம் கொடுக்கிறவராக, என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக. ஹல்லேலூயா. யெகோவா ஈரேவாக, என் தேவைகளை எல்லாம் பார்த்து கொள்ளுகிற ஒரு நல்ல தகப்பனாக நீர் என்னோடு இருக்கிறீரப்பா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. முடிந்தவர்கள் ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா, முழு உள்ளத்தோடு ஹல்லேலூயா, முழு பலத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துல ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துவதுதான் எங்கள் நோக்கம் ஆண்டவரே. உம்மை ஹல்லேலூயா, உம்மை ஆண்டவரே ஆராதிப்பதே எங்களுடைய வாஞ்சை அப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் வாஞ்சை, என் ஆசை, என் நோக்கம் எல்லாம் என் தேவனை ஆராதிப்பது, அவரை உயர்த்துவது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது. அவர் செய்த நன்மைகளுக்கு வேறு ஈடாக நாம் என்னத்தை செலுத்த முடியும்? அவரை தொழுது கொள்ளணும், அவரை ஆராதிக்கணும், அவருடைய நாமத்தை உயர்த்துவதே நம்முடைய நோக்கமா இருக்கணுமே. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீ சர்வ வல்லமை உள்ளவர், நீ சர்வ வல்லமை உள்ளவர் அப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, வாக்கு மாறாதவரே, என்னை நடத்துவேன் என்று சொன்னீங்களப்பா. நீர் நடத்துவீர் என்று நாங்கள் நிச்சயத்து உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஓ ரகதனலரமோ ஷகதனலரதியம் தரபலவோ. ஹல்லேலூயா. 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 நீ நல்லவர், நீ நல்லவர். எல்லாரும் சத்தம் உயர்த்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளுக்கு நன்மை செய்தவருக்கு, நமக்கு நன்மை செய்தவருக்கு ஹல்லேலூயா, நமக்கு ஹல்லேலூயா கிருபை செய்தவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுங்க, நன்றி பலிகளை ஏறெடுங்க, துதி பலிகளை ஏறெடுங்க. சத்தம் உயர்த்தி ஹல்லேலூயா. உங்க சத்தம் உயரட்டும். ஏதோ இங்க ஷோ பாக்குறதுக்காக நம்ம வரல, ஏதோ அங்க பாடுறாங்க நம்ம பார்த்துட்டு போலாம் அப்படிங்கிற கணக்கு அல்ல இது. நாம் அவரை உயர்த்தும்படியாக அவருடைய சமூகத்துல கூடி வந்திருக்கிறோம். நாம் முழு உள்ளத்தோடு அவரை ஆராதிக்கும்படியாக அவருடைய சமூகத்துல கூடி வந்திருக்கிறோம். எல்லாரும் சத்தம் உயர்த்தி கண்ணை மூடி முழு இருதயத்தோடு ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. ஓ ரகதனலரமோ ஷகதனலரமோ. ஹல்லேலூயா. அவரை பாடாம நம்ம வேற யாரை பாட போறோம்? அவரை நம்முடைய வாயினாலே துதிக்காமல், அவரை நம்முடைய வாயினாலே மகிமைப்படுத்தாமல் வேற என்னத்தை நாம் செலுத்த முடியும்? ஆண்டவரே உமக்கே மகிமை, உமக்கே துதி ஆண்டவரே, உமக்கே கனம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. யாரோட வாயும் சும்மா இருக்க வேண்டாம். நல்ல வாயை திறந்து நல்ல சத்தம் உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களை சேற்றிலிருந்து தூக்கினீரே, கண்மலையின் மேல் எங்களை நிறுத்தினீரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றினீரே. ஹல்லேலூயா. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை எங்க வாழ்க்கையில காண செய்தீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. 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 உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. துதியும் உமக்கே. ஹல்லேலூயா. கனமும் உமக்கே. ஹல்லேலூயா. மகிமை உமக்கே. ஹல்லேலூயா.
2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா. சொல்லுங்க. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே, ஆமென், கனமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே, புகழ்ச்சி உமக்கே ஹல்லே. மறுபடி சொல்லுங்க. துதியும் உமக்கே, ஆமென், மகிமை உமக்கே, கனமும் உமக்கே, புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் நம்மை உயர்த்தினாரே, உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, உம்மை பாடாமல், ஆமே, உம்மை துதிக்காமல் யாரை நான், உம்மை பாடாமல், ஆமாப்பா, உளையான உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. அனுபவிக்கிறவங்க மாத்திரம் ஆண்டவர் என்னை தூக்கினார், என்னை உன்னதத்திலே உட்கார செய்தார் என்று சொல்றவங்க மறுபடி சொல்லுங்க. உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. மறுபடி சொல்லுங்க. உளையான, ஆமப்பா, உன்னத அனுபவம் தந்தீரே, உம்மை பாடாமல், ஆமென், உம்மை பாடாமல், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். சொல்லுங்க. துதியும் துதியும் உமக்கே, கனமும் ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா, துதியும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமாக. ஹல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள்,
இதிலே நாம் களி கூர்ந்து மகிழ்ந்திருப்போமாக. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆமென் ஹல்லேலூயா. யாரும் நிர்விசாரமாக இந்த ஆராதனைக்குள்ள நாம் இருக்க வேண்டாம். எல்லாரும் ஒரு மனதோடு கூட கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாம் உயர்த்தி ஓ ஹல்லேலூயா. கடந்த வாரங்களில் நம்ம தியானித்தோம். இந்த ஆலயத்தில் உங்களையும் என்னையும் ஒரு குத்து விளக்காக ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த குத்து விளக்கில் எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கணும். அது எப்பொழுதுமே எரிந்து கொண்டே இருக்கணும். அது அணைஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான். ஆமேன், மகிமை விளைகிறோம். ஆமேன், அந்த விளக்கில் எண்ணெய் ஊற்றப்பட அது எப்பொழுதுமே ஆமேன் அது எரிந்து கொண்டே இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த ஆலயத்தின் நடுவிலே ஆமேன் ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணத்தோடு கூட ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர். உங்களுக்கு எப்படியெல்லாம் ஆராதிக்க தோணுதோ அப்படியெல்லாம் ஆராதிங்க பார்க்கலாம். ஆமென் ஹல்லேலூயா. உங்கள் உள்ளம் கர்த்தரோடு கூட இணையட்டும். உங்கள் உள்ளம் பரலோகத்தோடு கூட கனெக்ட் ஆகட்டும். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற யாவரும் எல்லாரும் ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. நன்றி அப்பா, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆவியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீ நல்லவர், 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 நீ நல்லவர். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா உயர்வும் எல்லா என்னில் நிலைவரமானவர்க்கே. எல்லா புகழும் எல்லா புகழும் எல்லா என்னில் செய்பவர்க்கே. என்னில் நிலைவர மாணவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. ஹா 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 அல்லேலூயா. ஹா ஹா அல்லேலூயா. ஹா ஹா அல்லேலூயா. ஹா ஹா அல்லேலூயா. ஹா அல்லேலூயா. 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 உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்மல்ல செயல்கள்
நல்லவரே ஆராதனை ஆராதனை நல்லவரே ஆராதனை ஆராதனை மகிமை மகிமை மாட்சிமை மாறாத நேசருக்கே மாட்சிமை மாறாத நேசருக்கே மகிமை மாறாத நேசருக்கே மகிமை மாறாத நேசருக்கே பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே பரிசுத்த நீர் பரிசுத்த நீர் ஓ பாத்திர நீர் பாத்திர நீர் பாத்திரரே பாத்திர நீர் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. ஹalleluya ஒரு 2 நிமிடம் நல்ல ஆவியில நிறைந்து உங்களை விட்டு கொடுத்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமாக. ஆமே, நம்முடைய ஆவியிலே, நம்முடைய ஆத்துமாவிலே, நம்முடைய சரீரத்திலே ஒரு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக. ஆமேன். வந்து யாரும் வந்த வண்ணமாகவே வெறுமனே திரும்பி போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானுடைய தொடுதலை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, பரலோகத்தின் மகிமையினால் நாம் நிரப்பப்படும்படியாக விட்டு கொடுத்து ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி ஆராதிப்போமாக. ஓ ஹல்லேலூயா. அவருடைய மகிமையின் பிரசன்னம் இந்த ஆலயத்தை நிரப்பட்டும். அவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையை நிரப்பட்டும். அவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்முடைய பலவீனத்தின் மேல வெளிப்படட்டும். அவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்முடைய இயலாமையின் மேல வெளிப்படட்டும். அவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்முடைய குறைவுகள் மேல வெளிப்படட்டும். ஆமென் ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஆண்டவரே சபையை நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற யாவர் மேலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய அக்கினியை கர்த்தர் போடுவீராக. ஆமென். உம்முடைய அபிஷேகத்தை கர்த்தர் போடுவீராக. உம்முடைய ஆவியின் வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. ஆவியானவரே எல்லார் மேலும் எல்லார் மேலும் எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறப்பா 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 துதிக்கிறப்பா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்களுமே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. உம்மை முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு
உம்மிலே அன்பு கூர்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா. ஹalleluya. வாஞ்சைகள் இன்னும் பெருகணும். கர்த்தர் மேல இருக்கிற தாகம் இன்னும் பெருகணும். இன்னும் அவரை துதிக்க, இன்னும் அவரை ஆராதிக்க, இன்னும் அவருடைய நாமத்தை உயர்த்த ஆண்டவர் நமக்கு கிருபை தரணும். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஹalleluya. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்து உம்முடைய வார்த்தையினால எங்க உள்ளத்தை நிரப்புங்கப்பா. எங்களை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினாலே உங்கள் கவலைகளை அவருடைய சமூகத்தில் வைத்து விடுங்கள். இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்புவாராக. அவருடைய வார்த்தையினாலே நம்மை நிரப்புவாராக. அவருடைய வார்த்தையினாலே நம்மை தேற்றுவாராக. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் இந்த காலை நேரத்திலையும் நம்மோடு கூட பேசட்டும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 11, 12 2 வசனங்களை வாசிங்க. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். ஒரு நிமிடம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி. ஆமென். இது ஒரு முக்கியமான நேரம். நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நேரம். நம்மை மறுரூபமாக்கக்கூடிய, நம்மை புதிதாக்கக்கூடியதான ஒரு நேரம் இந்த நேரம். ஆமென் ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வரும்படியாக எல்லாரும் கண்களை மூடி ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம். கர்த்தாவே எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்கள் இருதயத்தில் விழட்டும் ஆண்டவரே. நல்ல நிலமாகிய எங்களுடைய இருதயத்தில் விழட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய செவிகளிலே உம்முடைய வார்த்தையின் சத்தத்தை தொனிக்க பண்ணுவீராக. ஜெபம் பண்ணுறீங்களா என் கூட சேர்ந்து? உம்முடைய வார்த்தையின் சத்தத்தை எங்கள் செவிகளிலே தொனிக்க பண்ணுங்க ஆண்டவரே. எங்கள் இருதயத்தில் விழ பண்ணுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. விழுகிறதான உம்முடைய வார்த்தை அது 100 மடங்கு பலனை ஆமேன் காணும்படியாக கர்த்தர் கிரியை செய்வீராகப்பா. ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் இந்த வேத பகுதியிலிருந்து, இந்த வேத வசனத்திலிருந்து எங்களோடு கூட நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறீங்க. இந்த மாதத்தின் இந்த கடைசி வாரத்திலையும் இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம் ஆண்டவரே. இந்த வாரத்துக்கு தேவையான மன்னாவை கர்த்தர் எங்களுக்கு தந்து உம்முடைய வார்த்தையினாலே எங்களை உயிர்ப்பிப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் பிழைத்திருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே எங்களோடு கூட நீங்க பேசுங்கப்பா. அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கர்த்தர் கேட்டார். அதற்கு எரேமியா, வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை நான் தீவிரமாக நிறைவேற்றுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தையிலிருந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். வாதுமை மரம், வாதுமை மரத்தின் கிளை. ஏற்கனவே நம்ம நாட்டினுடைய வாதுமை மரம் மற்ற நாடுகளில் நம்ம ஏற்கனவே பிக்சரில் நம்ம காமிச்சோம். அந்த வாதுமை மரம், அதனுடைய கிளைகள், அதனுடைய தோற்றங்கள் அங்கே இருக்கிற கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம இந்தியாவில் இருக்கிறதான வாதுமை மரம் நம்ம கேம்பஸில் இருக்குது. எங்கே பார்த்தாலும் இந்த மரத்தை நம்ம பார்க்க முடியும். வாதுமை மரத்தின்
கிளை. அல்லேலூயா. எரேமியாவை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, நீ காண்கிறது என்ன? எரேமியா அவனுடைய தரிசனத்தில் அவன் பார்க்குறான், உன்னை பார்க்குறான். இதோ நான் வாதுமை மரத்தின் கிளையை நான் காண்கிறேன், வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன். இதில் ஒரு 2 காய் இருக்குது, இது இன்னும் பழமாகலை. அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, இதே போல் என்னுடைய வார்த்தையை நான் தீவிரமாக நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. வேகமாக வளரக்கூடியதான மரங்களிலே ஒன்று இந்த வாதுமை மரம். வேகமாக பூ பூத்து காய் காய்த்து கனியை கொடுப்பது இந்த வாதுமை மரம். இந்த வாதுமை மரம் எப்படி அது துளிர் விட்டு அது பூ பூத்து அது காய் காய்த்து கனி கொடுக்கிறதோ, எவ்வளவு வேகமாக அது அதனுடைய ப்ராசஸை நிறைவேற்றுகிறதோ, அதே போல என்னுடைய வார்த்தையையும் நான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நல்லவர். நீ ஜனங்களிடத்தில் சொல்லும்படியான உன்னுடைய வாயிலே வைத்த என்னுடைய வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று எரேமியாவோடு கூட கர்த்தர் பேசுகிறார். ஏன்னா எரேமியாவின் மூலமாக ஆண்டவர் ஜனங்களிடத்தில் சில வார்த்தைகளை அவர் சொல்லும்படியாக விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் அதில் பாருங்க, முந்தின வசனத்திலே நான் பார்க்கும் பொழுது 9வது வசனத்தில் கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். அல்லேலூயா. என் வார்த்தைகளை உன் வாயிலே நான் வைக்கிறேன் என்று சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்படியானால் உன் வாயிலே வைத்ததான என்னுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ, ஆமென், அப்படிப்பட்டதான வார்த்தையை நான் தீவிரமாக நான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், என் வாயிலே வைத்ததான கர்த்தருடைய வார்த்தையை, அதாவது சபைக்கு அறிவிக்கும்படியாக என் வாயிலே வைத்ததான கர்த்தருடைய வார்த்தையை தீவிரமாக ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசித்தவர்கள் ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். முதல் வாரத்தில் நம்ம தியானித்தோம், வாதுமை மரத்தின் கிளைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்குமான தொடர்பு என்ன, எதனால் இந்த வார்த்தையை தீவிரமாக நிறைவேற்றப் போகிறார் என்கிறதன் அர்த்தம் என்ன என்று முதல் வாரத்தில் நம்ம தியானித்தோம். 2வது வாரத்தில் வாதுமை மரத்திற்கும் குத்து விளக்குக்கும், வாதுமை மரம் குத்து விளக்கிற்கு ஒப்பாக இருக்கிறது என்று 2வது வாரத்தில் நம்ம தியானித்தோம். 3வது வாரத்தில் நம்ம தியானித்தோம். போன கடந்த வாரங்களில் இந்த வாதுமை மரம், இந்த வாதுமை மரத்தில் இருக்கிறதான அந்த குச்சி, அது ஆரோன் கையில் இருக்கிறதான கோலுக்கு ஒப்பாக இருக்கிறது. அந்த ஆரோன் கையில் இருக்கிற கோல் துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது என்று நம்ம தியானித்தோம். அல்லேலூயா. தியானிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாரத்திலையும் ஆமென் ஒரு வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தையை நாம் சாய்த்து கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. உன்னத பாட்டு புஸ்தகம் 6வது அதிகாரம், அதில் 11வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். உன்னத பாட்டு 6வது அதிகாரம் 11வது வசனம். பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளை பார்க்கவும், திராட்சை செடிகள் துளிர்விட்டு மாதுளஞ்செடிகள் பூ பூத்ததா என்று அறியவும் வாதுமை தோட்டத்திற்கு போனேன். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளை பார்க்கவும், திராட்சை செடிகள் துளிர்விட்டு மாதுளஞ்செடிகள் பூத்ததா என்று அறியவும் வாதுமை தோட்டத்திற்கு போனேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வாதுமை தோட்டத்திற்கு போனேன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் நம்ம வாசிக்கும் பொழுதே அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு புஸ்தகம் அல்ல. இது கவிதை நடையில் எழுதப்பட்டதான
ஒரு புஸ்தகம். பாடல்கள் இருக்கிற பாடல்கள்லேயே உன்னதமான ஒரு பாடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை முழுமையாக புரிந்து கொள்வது அவ்வளவு சுலபமான ஒரு காரியம் அல்ல. ஆனால் இந்த வேத பகுதியை நான் வாசித்து புரிந்து கொள்வோமே ஆனால் நமக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான அந்த உறவையும் அந்த அன்பையும் நாம் அதிகமாக விளங்கி கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னால் முடிஞ்ச அளவு இந்த வசனத்திலிருந்து சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஆழமாய் கவனித்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக மாற்றி தருவாராக. அல்லேலூயா. இந்த வேத பகுதியை, இந்த வார்த்தையை நம்முடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக மாற்றுவாராக, நம்முடைய திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவாராக. மறுபடியும் வாசிக்க விரும்புகிறேன். பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளை பார்க்கவும், திராட்சை செடிகள் துளிர்விட்டு மாதுளஞ்செடிகள் பூத்ததா என்று அறியவும் வாதுமை தோட்டத்திற்கு போனேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நேசர் சூலமித்தியாளுடைய தோட்டத்திற்கு போகிறார். சூலமித்தியாள் என்கிறதான ஒரு ஸ்திரீ, சரியா? சூலமித்தியாள் என்கிறதான ஒரு பெண். அந்த சூலமித்தியாளுக்கு ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்திலே கனி மரங்களாகிய அநேக மரங்கள், கனி கொடுக்கக்கூடியதான மரங்கள் இருந்தது. மாதுளம் செடிகள் இருந்தது, திராட்சை செடிகள் இருந்தது, இன்னும் வாசனை தரக்கூடியதான செடிகள் இருந்தது, பலன் தரக்கூடியதான செடிகள் இருந்தது. இந்த சூலமித்தியால் ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தி அந்த தோட்டத்திலே ஏராளமான செடிகளையும் மரங்களையும் வளர்த்து ஒவ்வொரு நாளும் பணிவிடை செய்து கொண்டிருந்தால். இவள் தோட்டத்திலே வேலை பார்க்கிறதான ஒரு பெண்ணாக இருந்தாள். அந்த தோட்டம் இவளுக்கு சொந்தமான தோட்டம். நான் கதை மாதிரி தான் சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வசனத்தில் கொஞ்சம் வெளிச்சத்தை காண்பிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. சூலமித்தியாள் என்கிறதான ஒரு பெண், அவளுக்கு சொந்தமான ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டம் இங்கே நாம் வாசிக்கிறோம் வாதுமை தோட்டம். அந்த வாதுமை தோட்டத்துக்குள் என்னெல்லாம் இருக்குது? திராட்சை செடி இருக்குது, மாதுளஞ்செடி இருக்குது. அப்புறம் முந்தின அதிகாரத்துக்கு நம்ம திரும்புவோம். முந்தின அதிகாரத்தில் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது 12வது வசனத்திலிருந்து வாசிப்போமே. என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீருற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாக இருக்கிறாய். அப்படின்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சகோதரியை, இந்த சூலமித்தியாள் என்கிறதான இந்த பெண்ணை தோட்டம் என்று வர்ணிக்கிறது. 13வது வசனத்தில் பாருங்க, உன் தோட்டம் மாதுளஞ்செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோன்றி செடிகளும் நளத செடிகளும் நளதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூப வர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்கார வனமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த சூலமித்தியாளுக்கு ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டம் சொந்த தோட்டம். ஆமேன். அந்த தோட்டத்தில் பலவிதமான கனி தரக்கூடியதான மரங்கள் இருந்தது. இன்னும் வாசனை கொடுக்கக்கூடியதான ஏராளமான செடிகள் இருந்தது. ஆரோக்கியம் உண்டாக்கக்கூடியதான சில செடிகள் அந்த தோட்டத்தில் இருந்தது. இதை எல்லாவற்றையும் பராமரிக்கிற பொறுப்பு இந்த சூலமித்தியாளுக்கு இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். எத்தனை ஏக்கரில் இந்த சூலமித்தியாளுக்கு தோட்டம் இருந்ததுன்னு நமக்கு தெரியல. ஆனால் திராட்சை தோட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திராட்சை தோட்டம்னு இருக்குது. அதாவது அவளுக்கென்று கொடுக்கப்பட்டதான சொந்தமான நிலத்திலே திராட்சை தோட்டம் இருக்குது, மாதுளஞ்செடிகள்லாம் நிறைஞ்சிருக்குது. அப்புறம் இன்னும் அதில் இன்னும் கனி தரக்கூடியதான சில மரங்கள் என்ன செய்யுது இருக்கிறது. வாசனை கொடுக்கக்கூடியதான சில செடிகள் இருக்குது. நல்ல மலரக்கூடியதான பூக்கள் நிறைந்ததான பூந்தோட்டங்கள் என்ன செய்யுது
இருக்கிறது, லீலி புஷ்பம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பூந்தோட்டம் என்ன செய்யுது, அவளுக்கு இருக்குது. இது எல்லாவற்றையும் அவள் பராமரித்து அவள் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். அல்லேலூயா. அது அவளுக்கான தோட்டம், அவளுடைய சொந்த தோட்டம். இங்கே வசனம் சொல்லுகிறது, உன் தோட்டத்திலே கனி தரக்கூடியதான மரங்கள், விருட்சங்கள், அப்புறம் செடிகள் எல்லாமே இருக்குது. அந்த தோட்டத்தை குறித்து இப்போ நம்ம 6வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசித்தோம். அந்த மொத்த தோட்டத்துக்கும் ஒரே ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. என்ன வார்த்தை? வாதுமை தோட்டம். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் உங்கள் கற்பனையில், நான் பேச பேச உங்களுடைய கற்பனையில் நீங்கள் கொண்டு வாங்க. நான் நினைக்கிறேன் சுற்றிலும் வாதுமை மரங்கள் நிறைய இருக்கலாம். அதற்குள்ளாக திராட்சை செடிக்கென்று ஒரு குறிப்பிட்ட ஏரியா, திராட்சை செடிகளை பராமரிப்பதற்கு திராட்சை தோட்டமாக ஒரு குறிப்பிட்ட ஏரியா, இன்னும் மாதுளஞ்செடிகள் நிறைந்ததான ஒரு பகுதியில் நிறைய மாதுளஞ்செடிகள், அப்புறம் இன்னும் அதில் வாசனை தரக்கூடியதான சில செடிகள் இருக்கிறது, மலரக்கூடியதான பூக்கள் நிறைந்ததான நிறைய செடிகள் இருக்குது. அந்த பக்கம் அந்த பைபாஸில், கன்னியாகுமரி அந்த பைபாஸில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் என்ன பூ போட்டிருப்பாங்க? அரளி இல்லை, இந்த எல்லோ கலரில் இருக்குமே, செவந்தியும் இல்லையே. சுரேஷ் பிரதர்லாம் அந்த பக்கம் போவீங்க வருவீங்களா? கேந்தியா கிரேந்தி பூ. அதை பார்க்கும்போது, இங்கேருந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது அது ஃபுல்லும் அதில் க்ரீனே தெரியாது, முழுக்க அது எல்லோ கலரில் அந்த பூக்கள் நிறைந்து இருக்கிறதெல்லாம் அந்த பைபாஸில் இருக்கும். இந்த சூலமித்தியாளுடைய தோட்டத்தில் பூக்கள் நிறைந்ததான தோட்டம். அதில் லீலி புஷ்பம், இன்னும் பல வகையான மலரக்கூடியதான பூக்கள் இருக்கிறது. மரங்கள், பலவிதமான மரங்கள் இருக்குது. ஏராளமான பெரிய தோட்டம். இதில் ஒவ்வொரு நாளும் இந்த சூலமித்தியாள் அவள் அதில் வேலை செய்து அதனுடைய மகிமையை, அதனுடைய அழகை எல்லாம் ரசித்து கொண்டிருக்கிறாள். இந்த தோட்டத்திற்கு இந்த சூலமித்தியாளுடைய நேசர் அந்த தோட்டத்துக்கு போகிறார். அல்லேலூயா. இதுதான் விஷயம். என்ன, இந்த சூலமித்தியாளுக்கு ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் நிறைய மரங்களும் செடிகளும் இருந்தது. இந்த தோட்டத்துக்கு இந்த சூலமித்தியாளுடைய நேசர் என்ன செய்கிறாரு? அங்கே புறப்பட்டு போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதில் நம்ம 4வது அதிகாரம் அதில் 14வது வசனத்தின் பின்பகுதியில் பார்க்கிறோம். அந்த தோட்டத்துக்கு ஒரு பேரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தோட்டம் சிங்காரவனம். அல்லேலூயா. அந்த தோட்டத்துக்கு பேர் என்ன பேர்? சிங்காரவனம். என்ன, கிட்டத்தட்ட ஏதேன் தோட்டத்தை போல. இன்னும் குறிப்பிட்ட மரங்கள் மட்டும் இல்லை, குறிப்பிட்ட செடிகள் மட்டும் இல்லை, எல்லா வகையான பூக்கள் உள்ள செடிகள், வாசனை கொடுக்கக்கூடியதான செடிகள், எண்ணெய் கொடுக்கக்கூடியதான மரங்கள், இன்னும் கனி தரக்கூடியதான மரங்கள், இப்படி ஏராளமான மரங்களும் செடிகளும் நிறைந்ததான ஒரு சிங்கார வனமாக இந்த சூலமித்தியாளுக்குரியதான தோட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். இந்த தோட்டத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குது? இந்த தோட்டம் அது சிங்கார வனம். அல்லேலூயா, ஆமேன். நம்முடைய சபை, நம்முடைய வீடு அது ஒரு சிங்கார வனமாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்கள் வீடு அது ஒரு சிங்கார வனமாக இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய சபை இது ஒரு சிங்கார வனமாக இருக்கணும். அப்படின்னா பலவிதமான கனி தரக்கூடிய மரங்கள், வாசனை கொடுக்கக்கூடியதான செடிகள், இன்னும் பலன் தரக்கூடியதான, ஆரோக்கியம் உண்டாக்கக்கூடியதான சில செடிகள், வசம்பு, அதெல்லாம் இப்போ ரொம்ப அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுறதில்லைன்னு. வசம்பு எதுக்கு போடுவாங்க? நம்ம ஏதாவது பூச்சி கீச்சி கடிச்சிச்சுன்னா உடனே உரசி, அதுவும் எச்சியை வச்சு உரசி அப்படி தானே போடுவாங்க. அதை போட்டால் சரியாகணும்னு வசம்பு உரசி எடுத்து போடுவாங்க. அவ்வளோதான் நமக்கு வசம்பு பற்றி நமக்கு தெரியும். ஆனால் பலவித வியாதிகளுக்கு, மருந்துகளுக்கு பயன்படக்கூடியதான செடிகளெல்லாம் அங்கே அந்த சிங்கார தோட்டத்தில் இருக்குது.
நம்முடைய வீடாகிய தோட்டத்தையும் நம்முடைய சபையாகிய தோட்டத்தையும் ஒரு சிங்கார வனமாக கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். ஏதேன் தோட்டம், அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள பகலின் குளிர்ச்சியான வேளையில் உலாவும்படியாக ஆமேன் நேசர் உள்ளே தோட்டத்துக்குள்ளே வருவார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், அன்றைக்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏற்படுத்தப்பட்டதான அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஆமேன் பகலின் குளிர்ச்சியான வேளையில் அவங்களோடு கூட பேசும்படியாக உலாவும்படியாக அந்த தோட்டத்துக்குள்ளே அவர் வருவாராம். அப்படியானால் ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய தேவன், நம்முடைய நேசராகிய இயேசு கிறிஸ்து, அவர் நம்முடைய குடும்பம் என்கிறதான தோட்டத்துக்குள்ளாக, சபை என்கிறதான தோட்டத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் உலாவும்படியாக அவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். ஒரு பாடல், ஆமேன், கண்களை மூடி கையை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் நடுவிலே நீங்கள் உலாவணும்ப்பா, எங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் உலாவணும் ஆண்டவரே, சிங்காரவனமாகிய எங்களுடைய தோட்டத்துக்குள்ளே நீங்கள் உலாவணும் ஆண்டவரே, நீங்கள் வரணும் ஆண்டவரே. இந்த தோட்டமே உமக்காக தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, நீங்கள் இந்த தோட்டத்துக்குள்ளே வரணும். கண்களை மூடி ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் ஊலாவிடும் எங்களோடென்றும் எங்கள் சபையிலே ஊலாவிடும் எங்களோடென்றும் எங்கள் குடும்பத்தில் ஊலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். அந்த சிங்கார வனமாகிய அந்த தோட்டத்துக்குள்ள ஆமேன் ஏராளமான மரங்கள், அதில் குறிப்பாக திராட்சை தோட்டத்தை குறித்து சொல்லும் பொழுது அந்த திராட்சை தோட்டமும் சபைக்கு ஒப்பாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திராட்சை தோட்டத்தை குறித்து சொல்லும் பொழுது 2வது அதிகாரம் 15வது வசனத்திலே ஆமேன், இந்த சூலமித்தியால் அந்த திராட்சை செடியை நட்டு அந்த திராட்சை செடி அது வளர்ந்து அது பலன் தருவதற்கு ஏற்ற நிலைமையில் அதற்கு பராமரித்து அதற்கு ஏற்ற ஒரு காரியத்தை ஏற்படுத்தும் பொழுது அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள என்ன இருக்குதான் 15வது வசனத்தில், திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழிநரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமேன். திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற குழிநரியும் சிறு நரியும். குழிநரின்னா அது உள்ளுக்குள்ளேயே அந்த நரி என்ன செய்யும் இருக்கும். சிறு நரினா வெளியிலிருந்து என்ன செய்யும் வரும். அந்த வேற வளர விடாதபடிக்கு, அதில் அந்த கனிகள் உண்டாகாதபடி காயிலேயே அது பறித்து அது நாசம் பண்ணி போட்டுரும். அந்த திராட்சை தோட்டத்தில் பராமரிப்பு வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆனால் இதுக்கு இடையில குழிநரியும் சிறு நரியும், இந்த குழிநரியும் சிறு நரியும் நம்ம பிடிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். தோட்டத்தை விட்டு கர்த்தர் அகற்றுவாராக. ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். இந்த தோட்டம் இது கர்த்தருடைய தோட்டம், இது அவருக்குன்னு உருவாக்கப்பட்ட தோட்டம். இந்த தோட்டத்துக்குள்ள அவர் உலாவும்படியாக விரும்புகிறார். அல்லேலூயா, இது அவருக்கு சொந்தமான தோட்டம். இந்த தோட்டத்தை குறித்து, சபையாகிய இந்த தோட்டத்தை குறித்து, இது வாதுமை தோட்டம், இது திராட்சை தோட்டம், இன்னும் பலவிதமான கனி தரக்கூடியதான மரங்கள் நிறைந்ததான தோட்டம், வாசனை கொடுக்கக்கூடியதான செடிகள் நிறைந்ததான தோட்டம். இந்த தோட்டத்துக்குள்ள இது அவருக்கு இது அவருக்கு சொந்தமான தோட்டம். இந்த தோட்டத்தை உருவாக்கி நம்ம கையில் என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி ஆண்டவர் ஆதாமின் கையில் என்ன செய்தார், கொடுத்தார். தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் காக்கவும் அந்த தோட்டத்தில் வைத்தார். அப்படின்னா இந்த தோட்டம், இந்த சபையை கிறிஸ்து அவர் உருவாக்கினார். அல்லேலூயா. இது எந்த ஒரு தனிநபரால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. இந்த சபை கிறிஸ்து இயேசுவின் சொந்த இரத்தத்தினாலே உருவாக்கப்பட்டதான சபை. இந்த சபையை ஆண்டவர் உருவாக்கி இந்த தோட்டத்தில் நம்மளை கொண்டு வந்து வச்சு இந்த தோட்டத்தை பராமரிக்கிறதான பொறுப்பையும் ஆண்டவர் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா உள்ள அந்த தோட்டத்தை கெடுக்கிற எதுவாக இருந்தாலும் சபையை விட்டு கர்த்தர் அகற்றி போடுவாராக. ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். அல்லேலூயா,
அல்லேலூயா. வாதுமை தோட்டத்திற்குள், மறுபடியும் 6வது அதிகாரம் 11வது வசனத்துக்கு வந்துருவோம். வாதுமை தோட்டத்திற்குள் அவர் எதற்காக வருகிறாராம்? பழுத்த கனிகளை பார்க்கவும், திராட்சை செடிகள் துளிர்விட்டு மாதுளஞ்செடிகள் பூத்ததா என்று அறியவும் வாதுமை தோட்டத்திற்குள்ளே அவர் வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியா? இந்த வாதுமை தோட்டத்திற்குள்ளாக கனிகளை பார்க்கவும், அப்புறம் திராட்சை செடிகள் மாதுளஞ்செடிகள் இதெல்லாம் துளிர்விட்டு பூ பூத்திருக்கிறதா என்று அறியவும் இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளே அவர் வருகிறார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் எப்பொழுதுமே நம்ம மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார். அவர் நம்முடைய வளர்ச்சியை விரும்புகிறார். அதாவது அந்த தோட்டத்தில் வச்சதான திராட்சை செடி, மாதுளஞ்செடி, கனி தரக்கூடியதான மரங்கள் அதெல்லாம் வச்சு உருவாக்கி அதை சூலமித்தியால் அதை பராமரிக்கும்படியாக ஏற்படுத்தியிருந்தாலும், இப்போ அந்த தோட்டத்துக்குள்ளே வர்றாரு. அந்த தோட்டத்துக்குள்ளே ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறதா, ஏதாவது வளர்ச்சி இருக்கிறதா, அதை பறித்து சாப்பிடும்படியான கனிகள் உண்டாயிருக்கிறதா என்று அறியும்படியாக அந்த தோட்டத்துக்குள்ளே வருகிறார். அல்லேலூயா. இந்த தோட்டம், இந்த சிங்காரவனம் என்கிறதான இந்த தோட்டம், இந்த திராட்சை தோட்டமாகிய இந்த சபை, ஆமென், இந்த சபையில் வளர்ச்சி இருக்கணும், இந்த சபையிலே மாற்றங்கள் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. செடி வச்ச மாதிரியவே இருந்துச்சுன்னா, அல்லது செடி வளர்ந்தாச்சு, அதில் எந்த விதத்திலையும் பலன் ஒன்றுமே இல்லைன்னா அந்த செடி என்ன செய்வோம்? வெட்டி போட்டுட்டு வேற எதையாவது என்ன செய்வோம்? கொண்டு வருவோம். செடி மரங்கள் இன்னும் அந்த தோட்டத்தில் இருக்கிற ஒவ்வொன்றிலையும் துளிர் விட்டிருக்கிறதா, பூ பூத்திருக்கிறதா, கனி கொடுத்திருக்கிறதா என்பதை பார்க்கும்படியாக நேசர் அந்த தோட்டத்துக்குள்ள என்ன செய்கிறாரு? வருகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வளர்ச்சியை விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார். இந்த சபையிலே வளர்ச்சியும் மாற்றமும் உண்டாக ஆண்டவர் கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆமென் தோட்டத்தை வந்து பார்வையிடும் பொழுது அந்த தோட்டத்தில் ஒரு மாற்றங்கள் உண்டாயிருக்கும், ஒரு வளர்ச்சி உண்டாயிருக்கும். இந்த சூலமித்தியால் அவள் அந்த தோட்டத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் அதை பராமரிக்கும் பொழுது டெய்லியும் ஏதாவது புதுசாக அதில் பூ பூத்திருக்கிறதா, டெய்லியும் புதுசாக அதில் ஏதாவது காய் காய்த்திருக்கிறதா என்று அவள் டெய்லி அதை பராமரிக்கும் பொழுதெல்லாம் அதில் கண்ணோக்கமாக இருக்கிறாள். அந்த தோட்டத்திலே வளர்ச்சியும் மாற்றமும் உண்டாக ஆமென் அந்த சூலமித்தியால் விரும்புகிறாள். அந்த சூழ்நிலைகளில் சரியான ஒரு டைமில், சரியான ஒரு காலகட்டத்தில் இந்த நேசர் இந்த சூலமித்தியாளுடைய தோட்டத்துக்குள்ளே அவள் வருகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமென். அவர் நம்முடைய தோட்டத்துக்குள்ளே உலாவுகிறாருன்னு சொன்னால், அவர் நம்முடைய சபையாகி இந்த தோட்டத்துக்குள்ளே வர்றாருன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் மாற்றமும் ஒவ்வொரு நாளும் உண்டாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பக்கத்தில் இருக்கிறோட கையை பிடி சொல்லுங்க, இருந்த மாதிரியவே நீங்கள் இருக்கக்கூடாது. சபைக்குள்ள ஆரம்பத்தில் வந்த நாளில் இருந்தது போலவே இருக்கக்கூடாது. ஆமென். தினந்தோறும் ஒரு வளர்ச்சி, தினந்தோறும் ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. துளிர் விடுகிற அனுபவம், பூ பூக்கிற அனுபவம், காய் காய்த்து கனி கொடுக்கிறதான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. சரி, இதில் நான் ஒன்றா சொல்ல விரும்புகிறேன். இந்த சூலமித்தியால் அந்த தோட்டத்தை பராமரிக்கும் பொழுது இந்த சூலமித்தியாளுக்கு வந்ததான சோதனை, இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தில் இது ஒரு பெரிய டாபிக். இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தில் முக்கியமான 3 கேரக்டர் இருக்கிறாங்க. ஒன்று சூலமித்தியால் என்கிறதான ஒரு நபர். இன்னொன்று இந்த சூலமித்தியால் நேசிக்கிற, லவ் பண்ணுற, திருமணம் பண்ண போகிறதான ஒரு நேசர். சரியா? இந்த சூலமித்தியால் திருமணம் பண்ண போகிறதான
நேசிக்கிறதான ஒரு நபர். அந்த நபரை குறித்து தான் இந்த சூலமித்தியால் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறா, அவர் என்னுடைய நேசர், நான் அவருடையவள். அல்லேலூயா. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். அந்த இந்த 8 அதிகாரம் இருக்குது. இந்த 8 அதிகாரத்தில் அதிகமாக நம்ம பார்க்கக்கூடியதான ஒரு வார்த்தை இந்த சூலமித்தியால் சொல்கிறார், அவர் என்னுடைய நேசர், நான் அவருடையவள் அப்படின்னு சொல்கிற வார்த்தையை நம்ம அதிகமாக பார்க்க முடியும். இந்த சூலமித்தியால் ஒரு நேசரை நேசிக்கிறாள். அந்த நேசரும் யாருன்னா ரொம்ப பெரிய வசதி படைத்த ஒருத்தர் அல்ல. இந்த நேசர், அவரை குறித்து சொல்லும் பொழுது அவர் ஒரு சாதாரண மேய்ப்பர், ஆடுகளை மேய்க்கக்கூடியதான மேய்ப்பர். அல்லேலூயா. இந்த சூலமித்தியால் தோட்டத்தில் வேலை செய்கிறா. இந்த மேய்ப்பர் ஆடுகளை மேய்க்கக்கூடியதான ஒரு சாதாரண மேய்ப்பர். இந்த சூலமித்தியாளுக்கும் இந்த மேய்ப்பருக்கும் இடையில ஒரு நேசம் வந்தது. அந்த நேசம் திருமணம் முடிக்கக்கூடிய அளவிலே அந்த நேசம் இருக்கிறதாக இங்கே வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த சூலமித்தியாளுக்கு வந்ததான சோதனை ஏராளமான சோதனைகள். அத்தனை சோதனைகள்லையும் இந்த சூலமித்தியால் ஜெயித்து மேற்கொள்ளுகிறதை இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். 1வது உன்னத பாட்டு, ஆமேன், முதல் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த சூலமித்தியால் இந்த நேசரை அதிகமாய் நேசித்ததினாலே, ஆமேன், இவளுக்கு பிரியமானவரை அதிகமாய் நேசித்ததினாலே அந்த சூலமித்தியாளுடைய சகோதரர்கள், இந்த சூலமித்தியாளோட உடன் பிறந்தவர்கள், அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இவளை திராட்சை தோட்டத்துக்கு, வேற ஒரு திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரியாக என்ன செஞ்சிட்டாங்க, வச்சிட்டாங்க. வேற ஒரு திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரியாக வச்சுட்டாங்க. 1வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 1வது அதிகாரம் 6வது வசனம். என் சொந்த திராட்சை தோட்டத்தையும் நான் காவல் காக்கல, வேற ஒரு திராட்சை தோட்டத்துக்கு என்னை காவல்காரியாக என்ன செஞ்சாங்க, கொண்டு போய் என்னை ஏற்படுத்தி வைத்தார்கள் என்று இங்கே நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படின்னா இந்த சூலமித்தியாலை ஆமேன், அவர்களுடைய சகோதரர்கள், அவர்களுடைய குடும்பத்தார் அவளை நெருக்கி அவளை வேற ஒரு திராட்சை தோட்டத்துக்கு கடினமாய் வேலை செய்யும்படியாக வேற ஒரு திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரியாக கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க. இவளுக்குன்னு இருக்கக்கூடிய திராட்சை தோட்டத்தை அவளால் என்ன செய்ய முடியலை, பார்க்க முடியலை, அவளால் பராமரிக்க முடியலை, அதனுடைய வாசனையை நுகர முடியலை, அதனுடைய அந்த மகிமையை பார்க்க முடியலை. இவளை வேற ஒரு இடத்துல கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, வைத்து விட்டார்கள். இந்த 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 சூலமித்தியாளுடைய சகோதரர்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஒன்று குடும்ப பிரச்சனை, இன்னொன்று சமுதாயம் என்ன சொல்லும். இவள் இப்படி நேசரை தேடி போய்விட்டாள், இவளை இப்படி தேடி போனதான சூழ்நிலைகளில் சமுதாயம் என்னை என்ன சொல்லும், எங்களை என்ன சொல்லும் என்று சொல்லி இந்த 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 சூலமித்தியாளுடைய சகோதரர்கள் அவர்கள் இப்படி நினைக்கிறார்கள். இன்னும் குடும்ப கௌரவத்தையும் சமுதாய கட்டமைப்பையும் அவர்கள் காக்க வேண்டும் என்பதற்காக, குடும்ப கௌரவத்தையும் சமுதாய கட்டமைப்பையும் காக்க வேண்டும் என்பதற்காக எப்படியாவது நேசர் மேலே இருக்கிறதான அந்த 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 நேசத்தையும் அந்த பாசத்தையும் இவள் விட வேண்டும் என்பதற்காக இந்த சகோதரர்கள் என்னெல்லாம் செய்யணுமோ இவளை உபத்திரவப்படுத்துகிறார்கள். இவர்களை வேற ஒரு திராட்சை தோட்டத்துக்கு கொண்டு போய் காவல்காரியாக கொண்டு போய் வைக்கிறாங்க. அங்கே சொல்லப்படுகிறது, வெயில் என்மேல் என்ன செய்கிறது, படுகிறது என்றெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா இதிலிருந்து நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஆமேன், நீங்களும் நானும் நேசர் இயேசுவை தேடி வரும் பொழுது, ஆமேன், நிச்சயமாக நம்முடைய குடும்பத்தில் இருந்து நமக்கு பிரச்சனைகள் இருந்தது. உதாரணத்துக்கு இப்போ எங்கள் வீட்டெல்லாம் சொல்லணும்னு சொன்னால், எங்கள் வீட்டில் என்னுடைய அம்மா அப்பா அவங்களுடைய காலகட்டங்களில் என்றைக்கு அவர்கள் இயேசுவை பெற்றி கொண்டார்களோ, என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ, அன்னைக்கே அங்கே குடும்பத்தில் ஒதுக்கி வச்சுட்டாங்க, சமுதாயத்தில் ஒதுக்கி வச்சுட்டாங்க. தண்ணி பிடிக்கிறதுக்கு கூட தெருவுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, யாரும் பேசக்கூடாது, ஊரில் யாரும் என்ன செய்யக்கூடாது,
பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆனால் சந்தோஷமாய் அந்த நாட்களில் என்னுடைய தாயும் என்னுடைய தகப்பனும் அந்த காரியத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு இயேசு மட்டுமே போதும், எங்களுக்கு அந்த நேசர் இயேசு மட்டும் வேணும்னு சொல்லி அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் முன்பதாக கர்த்தர் எங்களை மேன்மையாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நீங்கள் இயேசுவை நேசித்ததுனால, நீங்கள் சபைக்கு வந்ததுனால, நீங்கள் நேசராகிய இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டதுனால இந்த உலகம், இந்த சமுதாயம், சொந்த பந்தங்கள், உடன்பிறப்புகள் உங்களை பகைத்திருக்கலாம். அந்த பகைதான் இந்த சூலமித்தியாளுக்கு காணப்பட்டதாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகையினால ஒருவேளை அப்படிப்பட்டதான பகை இருந்தாலும் அதை குறித்து கவலைப்படாதீங்க. நேசர் மேலே இருக்கிறதான அந்த பாசமும் அந்த அன்பும் பெருக கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்றைக்கு இந்த வசனங்களெல்லாம் தியானிக்கும் பொழுது என்னுடைய உள்ளம் பூரிப்படைந்தது, கண்கள்லேருந்து கண்ணீர் வந்தது. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நான் சரியாக ஜனங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணுமே அப்படின்னு நான் யோசித்தேன். உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு சோர்வு வந்துருச்சு. ஆராதனைக்கு நீங்கள் உள்ளே வர்ற காரியங்களை குறித்ததான காரியங்களை பார்க்கும் பொழுது எனக்குள்ள ஒரு சோர்வு. ஆனால் இந்த ஆராதனை வேளையில் ஆமேன், ஆண்டவர் அவைகளை சரிப்படுத்துவாராக. அல்லேலூயா, ஆமேன். நேசர் இயேசுவின் மேலே இருக்கிறதான அந்த அன்பும் அந்த பாசமும் அதிகமாக கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமேன், சொல்லுவோமாக. ஆமேன். ரெண்டாவது காரியமாக நான் சொல்லும் பொழுது, ரெண்டாவது உன்னத பாட்டு புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே நான் பார்க்கும் பொழுது அங்கே சாலமோன் என்கிறதான ஒரு ராஜாவை குறித்து பார்க்கிறோம். இந்த சூலமித்தியாளுக்கும் அங்கே இருக்கிறதான சாதாரண மேய்ப்பராக இருக்கிறதான ஒரு நேசருக்குமான அந்த அன்பு, அந்த நேசம், அந்த பாசம், அந்த லவ் அது அதிகமாக பெருகி இருக்கிறதை ஊரில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பார்க்குறாங்க. இதில் குறிப்பாக இவள் மேலே அந்த சாலமோன் ராஜாவினுடைய பார்வை இவள் மேல் படுகிறது. இந்த 3வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆள் அனுப்பி இவளை தனக்கு மனைவியாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி சாலமோன் இவளை தனக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி ஆள் அனுப்பி அவளை எடுத்து கொண்டு வருகிறான் சாலமோன் ராஜா. சாலமோன் ராஜாவை குறித்து நமக்கு தெரியும். சாலமோனுக்கு எத்தனை மனைவிகள்? 1000 மனைவிகள். என்ன, 600 மனைவிகள், 700 மனைவிகள், 300 மறுமனையாட்டிகள், 1000 மனைவிகள். ஆனாலும் அந்த 1000த்துலேயும் இவ ரொம்ப ஸ்பெஷலாக தெரிஞ்சிருக்கிறாள். இந்த சூலமித்தியாளை எப்படியாவது தனக்கு மனைவியாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பி சூலமித்தியாளை ஆள் அனுப்பி அவளை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வந்து அரண்மனையில் வைத்து அவளுக்கு அந்தஸ்து, ஐஸ்வர்யம், அவளுக்கு மேன்மைகள் எல்லாவற்றையும் கொடுத்து எப்படியாவது இவளை தனக்கு மனைவியாக்கி கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்பி அவளை அடைய விரும்பினான். ஆனால் இந்த சூலமித்தியாளுடைய மனதோ யார் மேலே இருக்கிறது? நேசர் மேலே இருக்கிறது, அந்த மேய்ப்பர் மேலே இருக்கிறது. அந்த 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 மேய்ப்பர் மேலே இருக்கிறதான அந்த நேசம் கலங்கம் இல்லாத, மாசு இல்லாத, சுத்தமான ஒரு நேசம். நான் இனி வாழ்ந்தால் இவருக்காகத்தான் வாழ்வேன் என்று நிச்சயித்து கொண்டதான ஒரு நேசம் இந்த சூலமித்தியாளுக்கும் நேசருக்கும் இருக்கக்கூடியதான ஒரு நேசம். ஆனால் அந்த நேசத்தை பிரிப்பதற்காக இங்கே சாலமோன் வருகிறார். சாலமோன் ராஜா வர்றார். ஏன்னா இவருக்கு அதிகாரம் இருக்கிறது, அந்தஸ்து இருக்குது. இவர் ராஜா விரும்பினா, ராஜா நினைத்தா என்னன்னாலும் என்ன செய்யலாம், செய்து விடலாம். இவளை அரண்மனைக்கு கொண்டு வந்து அரண்மனையில் அவளுக்கு சகல மரியாதையும் சகல கனமும் எல்லா ஐஸ்வர்யமும் அவளுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த சூலமித்தியாளுக்கு அந்த சாலமோன் மேலே துளியும் விருப்பம் வரவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சாலமோன் ஒரு கட்டம் வரும் பொழுது அவள் சொல்கிறான், இவளுக்கு எல்லா ஐஸ்வர்யம். அதில் பாருங்க, 8வது அதிகாரம் 7வது வசனத்தில், திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். அப்படின்னா இவன் எவ்வளவோ ஐஸ்வர்யத்தை கொடுத்து பார்க்குறான். இவன் அந்த சூலமித்தியாளை தனக்கு மனைவியாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னென்ன விதத்திலெல்லாமோ அவன் டெக்னிக் அவன் பண்ணுறான்.
நிறைய டெக்னிக் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் பொழுது இந்த முதலாவது அழைத்து கொண்டு வந்து சாலமோன் அவளை அப்படியே வர்ணிக்கிறான், ரொம்ப வர்ணிக்கிறான். அவளுடைய கண் எப்படிப்பட்டது, அவளுடைய கன்னங்கள் எப்படிப்பட்டது, அவளுடைய முடி எப்படிப்பட்டது, அவளுடைய கை எப்படிப்பட்டது, அவன் ஒவ்வொன்றாக அவன் வர்ணிக்கிறான். அந்த வர்ணனைக்கு இந்த சூலமித்தியால் மயங்கவே இல்லை. அல்லேலூயா, ஆமென். என்னெல்லாமோ சொல்லி பார்க்குறான், என்னெல்லாமோ அழகு வார்த்தைகளை, ஆசை வார்த்தைகளை சொல்லி பார்க்குறான். ஆமென். அவன் மயங்கவே இல்லை. அது அந்த அதிகாரங்கள், அந்த சம்பவங்கள் எல்லாம் எங்கே சொல்லப்பட்டிருக்குதுன்னா 7வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து அவன் இன்னும் ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துகிறான். 8வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஆஸ்திகளெல்லாம் கொடுத்து பார்க்குறான். இருக்கிறத எல்லாத்தையும், இந்த ராஜ்யத்தில் பாதி மட்டும் நான் உனக்கு தருகிறேன் அப்படிலாம் கொடுத்து பார்க்குறான். அவன் மயங்கவே இல்லை. இன்னும் ஆமென். இந்த சாலமோன் அங்கே இருக்கிறதான அந்த மனைவிமார்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியதான சகோதரிகளை அழைத்து, அவர்களை குறித்து பைபிள் இந்த உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்குது எருசலேமின் குமாரத்திகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அவர்களை அழைத்து, எருசலேமின் குமாரத்திகள்னால் இந்த சாலமோனுக்கு இருக்கிற மனைவிமார்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியதான பெண்கள், அவர்களை அழைத்து எப்படியாவது இவளை என் மேலே என்ன செய்யணும், அந்த நேசத்தை திருப்பணும்னு சொல்லி அவள் அப்படி அங்கே முயற்சி எடுக்கிறாங்க. அதுலேயுமே அங்கே ஃபெயிலியர் வருகிறது. ரெக்கமெண்டேஷன் மூலமாக எப்படியாவது இந்த சூலமித்தியாலை தனக்கு உடையதாக மனைவியாக்கி கொள்ள வேண்டும் என்று சாலமோன் விரும்புகிறான். அதற்கும் அவள் உடன் போகவில்லை. 6வது அதிகாரம் 1வது வசனத்தில் இவங்க சொல்கிறாங்க, சூலமித்தியால் உன் நேசர் எங்கே போனார், நாங்களும் உங்கள் நேசர் கூட தேடி வருவோன்னு சொல்லி அந்த எருசலேமின் குமாரத்திகள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இவ அதுக்கு அசைந்து கொடுக்கவே இல்லை என்பதை நம்ம பார்க்குறோம். கடைசி ஆமென் எவ்வளவோ போராடி பார்த்தோம். இந்த சூலமித்தியாளிடத்தில் இருக்கிறதான அந்த நேசத்தை, அந்த பாசத்தை, சூலமித்தியாளுக்கும் அந்த நேசருக்கும் இருக்கிறதான பாசத்தை அதை எந்த விதத்திலையும் மாற்றவே முடியலை. கடைசி இந்த சாலமோனுடைய அனுமதியினால் இந்த சூலமித்தியால் அவள் போகிறா, நேசரை பார்க்க போகிறா. போகிற வழியில் கடைசியை அவன் ரொம்ப ஒரு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறான். 6வது அதிகாரம் 13வது வசனத்தில், நீ திரும்பி வா சூலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா. நாங்கள் அப்படின்னா நானும் என் கூட இருக்கிற, எனக்கு உதவி செய்கிற என்னுடைய மனைவிமார்கள், எனக்கு உதவி செய்கிற இந்த எருசலேமின் குமாரத்திகள் எல்லாரும், நாங்கள் ஜஸ்ட்டு உன்னை பார்க்கணும், உன்னை பார்த்துட்டே இருந்தாலே போதும், நீ என்ன செஞ்சிரு, திரும்பி வந்துரு. இதெல்லாம் எதற்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ஆமென், நேசர் இயேசுவின் மேலே இருக்கிறதான அந்த நேசத்தை ஆமென் கெடுப்பதற்கு நினைக்கிற இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த உலகத்தின் லோகம், இந்த உலகத்தில் இருக்கிறதான ஆமென் பணம், ஆஸ்திகள், அந்தஸ்து, இவைகளெல்லாம் நேசர் மேலே இருக்கிறதான அந்த நேசத்தை அதை குறைப்பதற்கு, அதை தடுப்பதற்கு நினைக்கக்கூடியதான காரியங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த சூலமித்தியால் அவ என்ன வந்தாலும் என் நேசர் மேலே இருக்கிற அன்பை விட்டு நான் மாறவே மாட்டேன், நான் அவருக்காகத்தான் கடைசி வரைக்கும் நான் வாழ்வேன் என்று, மரித்தாலும் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, என் நேசருக்காகத்தான் நான் வாழ்வேன் என்று அவர் உறுதியோடு கூட நிச்சயத்தோடு கூட இருக்கிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இவளை போராடினாலும் அந்த சாலமோனால் இவளுடைய நேசத்தை மாற்ற முடியவில்லை. இவ சொல்கிற வார்த்தையெல்லாம் பாருங்க, வசனத்தை வாசிங்க. 2வது அதிகாரம் 16வது வசனம், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். அல்லேலூயா. அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். அந்த எருசலேமின் குமாரத்திகள்லாம் கேட்குறாங்க, உன்னுடைய நேசர் இந்த சாலமோனை காட்டிலும், இந்த ராஜாவை காட்டிலும் எவ்விதத்தில் சிறந்தவர், எவ்விதத்தில் மேன்மையானவர்? 5வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? அதற்கு அவர் பதில் சொல்றார், என் நேசர் அவர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களிலே சிறந்தவர். அவர் தலை தங்கமயமாயிருக்கிறது, அவர் தலைமயிர் சுருள் சுள்ளாயும்
காகத்தைப் போல கருமையாயும் இருக்கிறது. அவருடைய கண்கள் கண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாக தங்கும் புறாக்கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. அவர் கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது. அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களைப் போன்றது. வாசனையுள்ள வெள்ளை போல அதிலிருந்து வடிகிறது. அவர் கரங்கள் படிகை பச்சை பதித்த பொன் வளையல்கள் போல் இருக்கிறது. அவர் அங்கம் ரத்தின நீல ரத்தனங்களை இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல் இருக்கிறது. அவர் கால்கள் பசும் பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போல் இருக்கிறது. அவர் ரூபம் லீபனோனைப் போலவும் கேதுருக்களைப் போலவும் சிறப்பாயிருக்கிறது. அவர் வாய் மிகவும் மதுரமாயிருக்கிறது. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இவரே என் நேசர். எருசலேமின் குமாரத்தைகளே, இவரே என்னுடைய சிநேகிதர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த சூலமித்தியால் அந்த நேசர் மேலே இருக்கிறதான அந்த அந்த அழகை வர்ணித்து அவள் எழுதுகிறாள். என்னுடைய நேசருக்கு இணையானவர் யாருமே இந்த உலகத்தில் வர முடியாது. என்னுடைய நேசனுக்கு ஒப்பானவர் யாருமே இந்த உலகத்தில் வர முடியாது. ஒருவேளை சாலமோன் இந்த தேசத்துக்கு ராஜாவாக இருக்கலாம். அவனிடத்தில் ஏராளமான பொன்னும் வெள்ளியும் ஐஸ்வர்யமும் எல்லாமே இருக்கலாம். ஆனால் என்னுடைய நேசருக்கு ஈடாக எதுவுமே வர முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்படிப்பட்டதான இந்த சூலமித்தியால் மறுபடியுமாக சாலமோனிடத்திலிருந்து அனுமதி பெற்றுக்கொண்டு அந்த நேசரை தேடி புறப்பட்டு போகிறார். அந்த நேசர் இந்த சூலமித்தியாளுடைய தோட்டத்துக்கு வருகிறார். அல்லேலூயா, ஆமென். அங்கே பாருங்க, 7வது அதிகாரம் 10வது வசனத்தில் பாருங்க, நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது. வாரும் என் நேசரே, வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம். அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும் மாதள செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். ஆமேன். தூதாயும் பழம் வாசனை வீசும். நமது வாசல்கள் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவிதமான அருமையான கனிகளும் உண்டு. என் நேசரே, அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, ஆமேன். தோட்டத்துக்கு அழைத்து சென்று அங்கே உள்ள கனிகளை நான் உமக்கு தருவேன் என்று இந்த சூலமித்தியால் சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். இந்த சூலமித்தியால் அந்த நேசர் மேலே வச்சிருக்கிற அந்த நேசமோ, அந்த நேசருக்காக அந்த தோட்டத்தை உருவாக்கி அதை பண்படுத்தி அந்த தோட்டத்தில் நேசர் வந்து கனிகளை புசிக்கவும் அதை பார்த்து சந்தோஷப்படவும் அவளோடு கூட மகிழ்ந்திருக்கும்படியாக அவள் விரும்புகிறார். அல்லேலூயா, அவன் இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் முழுவதும் நான் வாசி பார்க்கும் பொழுது கடைசியில் இந்த நேசரை வந்து அவள் கல்யாணம் முடிச்சாளா, நேசரை அவள் திருமணம் பண்ணினாளா அப்படிங்கிறதான காரியங்கள் இங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் அதற்கு இந்த வேதத்தில் நாம் தேடி பார்ப்போமே, ஆனால் கடைசியில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆமேன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன், அங்கே ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் ஒன்று அங்கே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இப்போ இல்லை, ஒரு நாள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது கல்யாணம். யாரோடு கூட? மணவாளனாகிய கிறிஸ்துவோடு கூட. அல்லேலூயா, அல்லேலூயா. மணவாட்டியாகிய சபை ஆமேன் எப்பொழுதும் ஆயத்தப்பட்டிருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு நாளிலே ஆமேன் மனமுடித்து, ஏன்னா இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் அது முடிக்கும் பொழுது அவர்களுக்கு திருமணம் நடந்ததாக அங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் ஒரு நாளிலே திருமணம் நடைபெற அது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேனான்னு தெரியல. ஆனால் வீடுகளில் இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். இந்த செய்தியின் வழியாக நான் உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ளக்கூடியதான ஒரே ஒரு காரியம் என்னென்னா, ஆமேன், இந்த தோட்டத்துக்குள்ள நேசர் உலாவ வருகிறார். இந்த தோட்டத்திலே ஆமேன் கனி கொடுக்கும்படியாக ஆமேன் இதை பண்படுத்த வேண்டும். நாம் கனி கொடுக்கணும். இந்த தோட்டமாகத்தான் நம்ம இருக்கிறோம். இந்த தோட்டத்துக்குள்ள துளிர் விட்டு பூ பூத்து கனி கொடுக்கக்கூடியதான அந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வாதுமை மரத்தின் கிளையை குறித்து, வாதுமை மரத்தை குறித்து இந்த மாதம் முழுவதும் நம்ம நிறைய தியானிச்சிருக்கிறோம்.
இன்னைக்கு இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்திலிருந்து நம்ம தியானித்ததான சில காரியங்கள். ஆமென். அங்கே அந்த தோட்டம் அது சூலமித்தியாளுடைய தோட்டமாக இருக்கிறது. அந்த தோட்டத்தில் இருக்கிறதான பலவிதமான கனிதரக்கூடியதான மரங்கள், கனிதரக்கூடியதான விருட்சங்கள், ஆமென், வாசனை தரக்கூடியதான செடிகள் எல்லாம் அங்கே தோட்டத்தில் இருக்கிறது. இவள் பராமரிக்கிறாள். ஒரு நாள் நேசர் இந்த தோட்டத்துக்கு வருகிறார். ஹல்லேலூயா. அந்த தோட்டத்தில் இருக்கிறதான கனியை புசிக்கும்படியாக அவர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு நாள் அந்த தோட்டத்தில் இருக்கிற கனியை புசிப்பது மாத்திரமல்ல, ஒரு நாளில் இந்த நேசர் அந்த சூலமித்தியாளை மணந்து கொள்ளுகிறார். ஆமென். இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நடக்கப் போகிறதான ஒரு காரியம். இன்றைக்கு இந்த தோட்டத்துக்குள்ள ஆண்டவர் உலாவும்படியாக விரும்புகிறார். இந்த தோட்டத்துக்குள்ளே நடைபெற வேண்டியதான மாற்றங்கள், இந்த தோட்டத்திலே நடைபெற வேண்டியதான வளர்ச்சிகள், இந்த தோட்டத்திலே பண்படுத்தப்பட வேண்டிய காரியங்கள் எல்லாம் பண்படுத்தப்படுவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாரும் முழங்கால் படிட்டு நாம ஜெபமனோமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதுவும் நேசர் மேலே இருக்கிறதான அந்த பாசத்தை, அந்த நேசத்தை குறைத்து விடாதபடிக்கு ஆமென் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நேசர் இயேசுவின் மேலே நம்முடைய தாகம், நம்முடைய வாஞ்சை அதிகமாய் பெருக கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த சூலமித்தியாளுக்கு வந்ததான சோதனையை சகோதரர்கள் மூலமாக வந்தது, எருசலேமின் குமாரத்திகள் மூலமாக வந்தது, அந்த சாலமோன் அந்த தேசத்தின் ராஜாவின் மூலமாக வந்தது. பலவிதத்திலையும் இந்த சூலமித்தியாளுக்கு ஆமென் சோதனைகள், உபத்திரவங்கள் வந்தது. ஆனால் அவை அத்தனையும் மேற்கொண்டு அந்த நேசர் மேல் இருக்கிற அந்த பாசத்தை வெளிப்படுத்தும்படியாக அவரே என்னுடைய நேசர், அவரே என்னுடைய சிநேகிதர், நான் என் நேசருடையவர், அவர் அவன் ஹல்லேலூயா, அவர் எனக்குரியவர். ஹல்லேலூயா. ஆமென். இந்த சூலமித்தியார் சொன்னது போல நாம சொல்வோமா? ஆமென். ஹல்லேலூயா. என் நேசருக்காக எதையும் நான் இழக்க மாட்டேன். என் நேசருக்காக நான் எதையும் நான் இழந்து விட மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. என் நேசர் மேலே இருக்கிறத அந்த அன்பு, அந்த பாசம் அதிகமாய் பெருக ஆண்டவர் எனக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதுமில்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதுமில்லை. பூரண அழகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர். இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுக மேன்மையெல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகளெல்லாம் என்னை சோதித்தால். லோக சுக மேன்மையெல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகளெல்லாம் என்னை சோதித்தால். பூரண அழகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர். இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தினம்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தினம்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. பூரண அழகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர். இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை
விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே மகு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த தோட்டமாகிய இந்த சிங்கார வனமாகிய இந்த தோட்டத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் பண்படுத்த பராமரிக்க, ஆமேன், நீங்கள் தோட்டத்தில் உலாவி ஆமேன் கனிகளை பறித்து புசித்து சாப்பிடும்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு நாள் இதை பராமரித்து பண்படுத்துவதற்கு எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா. ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக நேசர் இயேசுவாகிய உங்கள் மேலே இருக்கிறதான அந்த அன்பு எங்களுக்குள் ஒரு நாள் குறைந்து போகாதபடிக்கு எத்தனை சோதனைகள், எத்தனை ஆமேன் ஹல்லேலூயா காரியங்கள் எங்களுக்கு விரோதமாய் ஆமேன் எதிர்த்து வந்தாலும் ஆமேன் அவைகளிலே உங்கள் மேலே இருக்கிற அன்பு குறையாதபடிக்கு அவைகள் பெருகுவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? ஆமேன். உபத்திரவமோ வியாகுலமோ நாசமோசமோ பசியோ பட்டயமோ எதுவானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று நான் நிச்சயத்தை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னது போல ஆண்டவர் எதுவும் உம்முடைய அன்பிலிருந்து எங்களை பிரிக்க மாட்டாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய அன்பிலே வளர்வதற்கு கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே சபையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், ஜனங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த மாதம் முழுவதுமாக ஆண்டவரே நீ எங்களுக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே இந்த மாதத்தின் இந்த கடைசி நாட்களில் இந்த கடைசி வாரத்திலையும் ஆண்டவரே எங்களை முழுமையாய் அர்ப்பணித்து இன்னும் நாங்கள் உம்மை சார்ந்து வாழ, இன்னும் நாங்கள் உம்மை நேசித்து வாழ, இன்னும் உமக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்றோம். உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாங்கள் கொடுக்கணும், உமக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை நாங்கள் கொடுக்கணும். ஆண்டவர் உங்க மேல இருக்கிறத அந்த அன்பு இன்னும் அதிகமாய் பெருக கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே திருச்சபையில் வந்த ஒவ்வொருவரை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே புதிய மாதத்துக்கு தேவையான வார்த்தைகளை ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தர் வருகிற நாட்களில் நீர் எங்களுக்கு தந்து ஆண்டவருடைய வசனத்தினால நீர் எங்களை உயிர்ப்பித்து அனுப்பணும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. வந்த ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் அவருடைய வருகை நாள் பரியந்தமும் என்றென்று இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு ஸ்தோத்திர. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒருவர் கரங்களை கொடுத்து வாழ்த்தி செல்லுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.